வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாக கதைக்கிறேன். ஒரு பிரேக்கிங் நியூஸ் உண்டு. அதோட ஒரு சில விடயங்களையும் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக என்னென்ன மாதிரியான விடயங்கள் உண்டு என்னென்றால், எங்களுடைய எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இதனுடைய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மஹிந்த ராஜபக்சவனுடைய மகனும் கோத்தபாய ராஜபக்சனுடைய தம்பியினுடைய மகனும் அண்ணாவினுடைய மகன் நினைக்கிறேன், கோத்தா யார் அண்ணா தம்பியோ தெரியல, ஆகிய நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அரஸ்ட் வாரண்ட் ஒன்று விழுந்திருக்கிறது. சரிதானே? அது என்னென்றால், அம்பாந்தோட்ட லோக்கல் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில், அதாவது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடந்த வழக்குக்கு எங்களுடைய நாமல் ராஜபக்ச அவர்கள் வழக்குக்கு சமூகம் அளிக்க தவறி இருக்கிறார் என்ற அடிப்படையில் அரஸ்ட் வாரண்ட் ஒன்று இஷ்யூ ஆகியிருக்கிறது. ஆகவே இப்போ ஒரு 19 நிமிடங்களுக்கு முதல் கிடைத்த செய்தி, நான் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச அவர்களை அரெஸ்ட் பண்ணித்தான் ஆக வேணும். ஆனால் சில நேரங்களில் நாளைய தினம் நாமல் ராஜபக்ஷ நாளைய தினம் சில நேரங்களில் போய் தன்னுடைய லோயரோட போய் பெயில் எடுப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றால் நான் நினைக்கிறேன். சரியாக தெரியலை. இது நடந்த தினம் அன்று, அதாவது அன்று கோர்ட் நடந்த தினம் அன்று, பாராளுமன்ற அமர்வு தினம் அன்று தான் சொல்லியிருக்கிறார்கள். உண்மை போய் தெரியவில்லை. பாராளுமன்ற அமர்வு தினமாக இருந்தால் அன்றைய தினம் நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கலாம். ஒன்று எங்களுடைய லோயர்ஸ் ஊடாக முன்கூட்டியே அறிவித்து நாளைய தினம் எங்களுக்கு பாராளுமன்ற அமர்வு தினம் இருக்கிறது, ஆகவே நாங்கள் எங்களுடைய டேட்டை மாற்றி தாருங்கள் என்று சொல்லி நீதிமானிடம் கேட்கலாம். ஆனால் அதை தவறு இருக்கிறார் போல இருக்கிறது. அல்லது அமர்வு தினம் அல்லாத நாட்களில் என்றால் ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை. அதாவது அரஸ்ட் வாரண்ட் அது ஜனாதிபதியாக இருந்தால் விடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேருக்கு கூட மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தெய்வலை அல்லது தெய்வலையாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வழக்கு தொடர்பாக, முக்கியமாக என்னோட நடிகர் சண்டை பிடிப்பார் பாராளுமன்றத்தில் இருக்க என்னோட பேர் தலைமையார் இப்படி சொல்லிட்டு பேர் வசந்த சமரசிங்கர கூட, அவருக்குமே 2 என்பிபி உறுப்பினர்களுக்கு கூட அண்மைய தினங்களில் அரஸ்ட் வாரண்ட் ஒன்று விழுந்திருந்தது. ஆகவே நீதி எல்லாருக்கும் சமன். அதை நானாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீதிமன்றத்துக்கு போகாமல் விடையிலாது. நீதிமன்றத்தை யாருமே அவமதிக்கவும் இயலாது, நீதிமன்றத்துக்கு போகாமையும் விடையிலாது. நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் பெரும்பாலும் நாமல் ராஜபக்ச அரெஸ்ட் பண்ணப்படலாம். ஆனால் வசந்த சமரசிங்க அரெஸ்ட் பண்ணப்படுவார் என்று கேட்டால் அது போலீஸார் தான் போகிறது. இப்போ நீதிமன்றம் அரஸ்ட் வாரண்டை பிறப்பிக்கும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது போலீஸார். ஆகவே போலீஸார் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை பற்றி தான் அதனுடைய விளக்கங்கள் இருக்கிறது. இப்போ என்னட்ட கூட அரஸ்ட் வாரண்ட் இருக்கின்ற போது போலீஸார் நேரடியாக டாக்டர் உங்களுக்கு அரஸ்ட் வாரண்ட் இருக்குது, தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வாருங்கள் என்று சொல்லி சாவச்சேரியில் இருந்த இது நடக்கைகளில் சாவச்சேரியில் அந்த உள்ளூராட்சி ஆணையாரோட போய் கதைச்சு கொண்டு கேட்கல அரெஸ்ட் பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே நேரம் அதில் 1-2 பேர் கருத்து மாஞ்சு என்று சொல்வார்கள், கைவிலங்கு. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வேணுமென்றால் கைவிலங்கை போட்டு பிரச்சனை இல்லை, அரெஸ்ட் பண்ண தான் போகிறீங்கன்னா அது அப்புறம் எம்பின்றதுக்காண்டி சும்மா கூட்டி கொண்டு போன விளையாட்டெல்லாம் வேண்டும். நீங்கள் கைவிலங்கை போடுங்களோடு கேட்டு கைவிலங்கை வேண்டி பூட்டி கொண்டு தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இறங்கினான். அதே மாதிரி இங்கே கார்களை மாறினான். ஸோ அதை கூட இது திட்டமிட்ட நாடகம். நான் அரசாங்கத்தினுடைய கைக்கூலி என்றால் இப்போ இவர்களை அரெஸ்ட் பண்ணுவதெல்லாம் அரசாங்கத்தினுடைய கைக்கூலியா? இல்லை, அது நீதிமன்றம் சுயாதீனமான நீதிமன்றம் அது யாராலையுமே நாங்கள் மாற்றிடாது. அது நீதிமன்ற கட்டளைன்னா கட்டளை தான். ஜனாதிபதியை வரவழைக்கக்கூடிய நீதிமன்ற கட்டளை கூட நீதிமன்றத்துக்கு இருக்குது. சுயாதீனமான நீதிமன்றம் அங்கே பொறுத்த வரைக்கும். ஆகவே பெரும்பாலும் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவார். அது நீதிமன்ற நடவடிக்கை என்பதால் அதை பற்றி எனக்கு கருத்து தெரிவிக்க முடியாது. ஆனால் அதே வசந்த சமரசிங்கவுக்கும் அழைப்பாணை விடப்பட்டிருக்கிறது. அரஸ்ட் வாரண்டா இல்லையோ தெரியலை, அழைப்பாணை விடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அண்மைய தினங்களில் நியூஸ் ஃபேர்லையும் டெய்லி மிரர்லையும் இதில் நான் பார்த்தேன். ஆனால் அது உண்மை போய் என்னன்றது தெரியாது. ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ் நாமல் ராஜபக்ச பற்றியது. நன்றி.